வந்துட்டியா? எத்தனை பேருக்கு பதில் சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தோம்ப்பா. நீ என்னைக்கு கம்பெனியில கால் எடுத்து வச்சியோ அன்னையில இருந்து கம்பெனியோட பேரும் புகழும் நல்லபடியா வந்துகிட்டு இருக்கு. கம்பெனியோட பேரும் புகழும் கூடிக்கிட்டே இருக்கிற ஒழிய கஜானா காலி ஆயிட்டே இருக்கு. நேத்து தான் சாங் ரெக்கார்டிங் பண்ணோம். இன்னைக்கு காலையில இருந்து திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர்ல இருந்து போன் பண்றாங்க, உங்க பாட்டு கேட்டோம் நல்லா இருக்குன்னு. முதல் ஆர்டரோட அப்படியே நிக்குது. ஆனா வெளியே கேசட் எல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ ஏன் என்னன்னு பாரு. மியூசிக்ல இருக்கிற உன் திறமையை கொஞ்சம் கணக்கு வழக்கிலையும் காட்டினீங்கன்னா கம்பெனிக்கு நல்ல லாபம் வரும். நீ ஒன்னும் யோசிக்காம இனிமே இந்த கம்பெனியோட பொறுப்பை ஏத்துக்கணும். என்ன மிஸ்டர் சந்திரன்? இல்ல சார் ப்ளீஸ் ப்ளீஸ். எஸ் மிஸ்டர் சந்திரனு, போன வருஷம் நமக்கு எவ்வளவு லாபம் கிடைச்சது? போன வருஷம் மட்டும் நம்ம திருட்டு கேசட் வித்ததுல கிட்டத்தட்ட 30 லட்சம் ரூபாய் லாபம். இந்த வருஷம் அதுக்கும் அதிகமா வந்திருக்கும். ஏன் வரல? வீராவை மேனேஜரா போட்டான் அந்த அறிவு கிட்ட ராஸ்கல். அதனால என்ன? அவன் முன்ன மாதிரி ஆகும் மிஸ்டர் சிங். வரும்போது என்ன பட்டிக்காட்ட மாதிரி வந்தான், இப்ப என்ன படிச்சு பட்டாவன மாதிரி ஆயிட்டான். இத பாருங்க, அவன் உயிரோட இருக்க வரைக்கும் நமக்கு எதிர்காலமே இல்லை. அவன் கையில தான்டா நம்ம எதிர்காலமே இருக்கு. யாரோ ஒருத்தர் திறமையா மியூசிக் போடுறாங்க, அது யாரோ ஒருத்தர் கஷ்டப்பட்டு முதலீடு போட்டு கேசட் விற்பனை பண்றாங்க. நீங்க ஒண்ணுமே செய்யாம அவங்க வயித்துல அடிச்சு இப்படி பணம் சம்பாதிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமாயா? கண்ணா எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, வீரா நீ வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலேயும் பொருள் மேலேயும் பெண் மேலேயும் கை வைக்க கூடாது, கண்ணு வைக்க கூடாதுன்னு. நீ கண் மட்டும் வைக்கல, கையே வச்சுட்ட. அனுபவிச்சே ஆகணும். வாங்க போலீஸ் ஸ்டேஷன் போலாம். போலீஸ் ஸ்டேஷனா? நீங்க வெளியே போனாதானே? பரவாயில்லையே, ஆளுங்க கூட வச்சிருக்க. இதெல்லாம் வேண்டாம், மரியாதையா வந்துடு. கத்தி இந்த ரத்தம் வரலையா? வராத. கத்தி இல்லையே, இப்போ வந்துருச்சு. கத்தி புத்தி மாதிரி. இதெல்லாம் சும்மா வச்சுட்டு இருந்தா பத்தாது, எப்படி பயன்படுத்துறோம்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ பார் சார். How is it?
செஞ்சிட்டீங்களா சார்? இப்போ ஸ்டைல் மாத்த போல பாருங்க. எங்க ஓடுறீங்க சார்? எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா இழுக்காதே அபிராதி வீரனடா எங்கிட்ட மோதாதே ராஜாதி ராஜனடா டேய் வீரா, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. என்ன பேரு சொன்ன? என்ன பேரு சொன்ன? வீரா. எந்த வீரா? இந்த பாட்டு பாடுறவன் தான். அந்த வீராவா? நானும் சும்மா விட மாட்டேன். பார்க்கலாம். டெம்போ செக் பண்ணிங்க. 1 2 3 4 இளையராஜாவே அசத்துருவார் போட்டிருக்குது. ரெடி டேக் 1 2 3 4 வாடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரு நீயும் போட்டுக்கோ பத்தலை என்ன சொன்னான் சரியாக சேர்த்துக்கோ முந்தி போட்டு கொண்டுட போது வந்தி ஒண்ணு வைக்க வேணும் அடிச்சா கண்ணு கட்டிட பக்கத்தில்
ஏறி கூத்தாடும் சொல்ல ஆடி வெத்தலை பாக்கு வாங்கித்தாரு நீயும் போட்டுக்கோ பத்தலை என்ன சொன்னாம் சரியாக கேட்டுக்கோ கடிச்சா கொஞ்சம் பட்டியாரம் புதுசா சுட்ட பணியாரம் கடிச்சா கொஞ்சம் பட்டியாரம் கூட இப்பவே தந்திடணும் வடக்கட்டா 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 குடிக்கட்டா குடிக்கட்டா Okay. Okay for you, sir. Thank you. என்னப்பா? போலாம் பாப்பா. போலாமே. வா. வா 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 வீரா. ஓகே. ரொம்ப அவசரமா வருது நீங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லுங்க. என் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டான். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை யாரு? ஜோக் அடிக்கிறிய. இன்னுமா என் மகன் மனசை புரிஞ்சுக்கல. என்னைக்கு உன்னை கூட்டிக்கிட்டு வந்து சான்ஸ் கொடுன்னு பிடிவாதம் பிடிச்சாலோ அன்னைக்கே நான் நினைச்சேன். இன்னைக்கு அவளே சொல்லிட்டா கல்யாணம்னு ஒண்ணு பண்ணிக்கிட்டா அது உள்ளதான் பண்ணிக்குவா. என்ன யோசிக்கிற? எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு. ரூபா எப்பேற்பட்ட பொண்ணுன்னு உனக்கே தெரியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நீ சரின்னு சொல்லு. மற்ற விஷயத்த உங்க அம்மா கிட்ட நான் பேசிக்கிறேன். சார், நான் உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. நான் கல்யாணம் பண்ணிக்கிற மனநிலையில இப்போ இல்லை. தயவு செஞ்சு ரூபாவுக்கு வேற நல்ல இடத்துல மாப்பிள்ளை பாருங்க. வீரா, என்னை மன்னிச்சிருங்க. பொண்ணோட குணம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவ எதை விரும்பினாலும் அதை அடைஞ்சே ஆகணும். இப்போ வீராவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறா. என்ன காரணமா என்னமோ தெரியல, வீரா மாட்டேன்னு சொல்லிட்டான். அவ உயிரையே விட்டுருப்பா. எப்படியா அவளை காப்பாத்திட்டேன். நீங்க தான் இதை வீரா கிட்ட சொல்லி எப்படியாவது கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும். நான் வயசுல பெரியவன் தான், இருந்தாலும் உங்க காலில் விழறம்மா. ஐயோ, என்ன காரியம் பண்றீங்க? முதல்ல வீட்டுக்கு போங்க, நான் வீரா கிட்ட பேசுறேன். ரொம்ப நன்றிம்மா.
என்னம்மா இது மணி 10 ஆச்சு இன்னும் தூங்கல? இல்லப்பா, உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன். என்னம்மா? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரம் ரூபாவோட அப்பா வந்து என்னை பார்த்தாரு. உன்னை கேட்காமலே நீ ரூபாவை கல்யாணம் பண்ணிப்பேன்னு அவங்க அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன். இந்த தாயோட வாக்கு காப்பாத்துறதும் காப்பாத்தாம போறதும் உன் கையில தான் பாருக்கு. உங்க பேச்ச நான் என்னைக்கு மீறி இருக்கேம்மா. ரூபா, ரூபா. இல்லம்மா. அவ இன்னைக்கும் ஆபீஸ்ல இருந்து இன்னும் வரலையாம்மா? இல்லம்மா, ஏதோ அர்ஜென்ட் ரெக்கார்டிங்கா. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட, கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்களாட, காற்றிலே பர. முத்து, உன் நிலைமை எனக்கு புரியுது. இருந்தாலும் என் மனசுல தோன்றத சொல்றேன். காயா வாச்சா மனசா ஒருத்தர் ஒருத்தர் ஏத்துக்கிறதுக்கு பேர் தான் கல்யாணம். செய்கையாலையும் வார்த்தையாலையும் மனசாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணக்கூடாது. நீ தேவிய மனசுல நினைச்சுக்கிட்டு ரூபாவோட வாழ்ந்துகிட்டு இருக்க. அது நீ ரூபாக்கு செய்யற பெரிய துரோகம் இல்லையா? கொஞ்சம் நினைச்சு பாரு. உன் பொண்டாட்டி ரூபா வேற யாரோ ஒருத்தனை மனசு நினைச்சுக்கிட்டு உன் கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா உன் மனசு எப்படி துடிக்கும்? என்ன பண்றதுன்னு தெரியல. எங்க தூக்கம் வந்துருமோன்னு உங்க கோலத்தை போட்டுட்டு இருந்தா எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஐயோ, இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? நான் உங்களை ரொம்ப நேரம் காக்க வச்சுட்டேனா? நான் தான் வந்து ரொம்ப நாள் காக்க வச்சுட்டேன் ரூபா. நீ இந்த அளவுக்கு என்ன நேசிக்கிறேன்னு நான் இத்தனை நாள் புரிஞ்சுக்கல ரூபா. இப்போ அதை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல?
பெண் குழந்தைதான். இல்ல இல்ல ஆண் குழந்தைதான். இல்ல அண்ணே உங்க மாமா ஹார்ட் அட்டாக் டாக்டர். டாக்டர் அப்பாக்கு எப்படி இருக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. அவருக்கு ஏற்கனவே ஒரு அட்டாக் வந்திருக்கு. இது செகண்ட் அட்டாக். பைபாஸ் சர்ஜரி பண்ணிட்டா நல்லது. என்னங்க அப்ப அப்பாவை கூட்டு அமெரிக்காக்கு போறாங்க? அமெரிக்காவில் அதுக்கு அமெரிக்காவில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் மெட்ராஸ்ல இருக்கு. இதுக்காக நீங்க அப்பாவை கூட்டிட்டு அங்க போகணுமா? We want to waste time. இல்லங்க இங்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் வனிதா அங்க இருக்கா. அவ எல்லா ஏற்பாடையும் பண்ணுவா. நம்ம உடனே அமெரிக்காக்கு போறோம். There's nothing to worry. You can proceed. Thank you, doctor. Thank you. Okay. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாதுப்பா. எப்படி இருக்கீங்கம்மா? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லை. அப்பா நாளைக்கு நீ மாமா நானு அமெரிக்கா போறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு. நீ இங்கேயே இரு வீரா. நீ அங்க வந்துட்டீன்னா இங்க இருக்கிற வேலையெல்லாம் யார் பாத்துக்கிறது? ரூபா இருக்கல்ல, அவ என்ன கவனிச்சுக்குவா. சரி. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்கள் ஆட. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்கள் ஆட. காற்றிலே பரவும் ஒலிகள், கனவிலே மிதக்கும் விழிகள். கண்டே நன்றே அன்பே ஆற்றில் வந்த ராகமே, அன்னை வந்த கீதமே, அன்னை வந்த ராகமே, அன்னை வந்த கீதமே. எங்கள் முன்னே பாடுமே மனது இன்பம் தேடும். கொஞ்சி கொஞ்சி அலைகளோட கோடை தென்றல் மலர்கள் ஆட. கொஞ்சி கொஞ்சி அலைகளோட. நீங்க யாரு? தேவி உங்ககிட்ட எப்படி வந்தா? நான் ஒரு வைத்தியன். காவிரி கரை ஓரமா ஒரு குடிசையில இருக்கேன். ஒரு நாள் கரையோரமா இந்த பொண்ணு மயங்கி கிடந்துச்சு. வெள்ளத்துல சிக்கி அடிபட்டதுனால தன்னுடைய சுயநினைவை இழந்துட்டா. அதனால தான் யாரு, எந்த ஊரு அப்படின்னு ஒரு விவரமும் சொல்ல முடியல. திடீர்னு மயக்கம் வரும். உடனே மயங்கி விழுந்துருவா. ஒரு தடவை உங்க பாட்டை ரேடியோல கேட்டப்ப கொஞ்சி கொஞ்சி அலைகள் ஓட கோடை தென்றல் மலர்கள் ஆட. அவன் முகத்துல ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் தான் யாரு, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன உறவு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் என்கிட்ட சொன்னான். அதுக்கப்புறம் தான் நாங்க உங்களை பார்க்க வந்தோம். மிஸ்டர் வீரா, அவங்க கேஸ் ஹிஸ்டரியை பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். பட் அவங்க மென்டல் கண்டிஷன் டெலிகேட்டா இருக்கிறதுனால தான் உங்களை பார்த்தோன்னு மயங்கி விழுந்துட்டாங்க. ப்ளீஸ். தேங்க்யூ. இந்த நேரத்துல தான் நீங்க அவங்கள ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அளவுக்கு அதிகமான சந்தோஷத்தையோ இல்ல சின்ன அதிர்ச்சி தர செய்தியை கூட அவங்களால தாங்கிக்க முடியாது. அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அவங்க பழைய நிலைமைக்கே போனாலும் போகலாம், இல்ல உயிருக்கே ஆபத்து ஏற்படலாம். டேக் கேர். காட் இஸ் கிரேட். தேங்க்யூ. அண்ணா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. என் அம்மாவை கூட்டிட்டு கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு அம்மாவுக்கு சொன்னதை செய். பாப்பா அம்மா நான் மட்டும் வரல, ஒரு விருந்தாளி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
விருந்தாளியா? யாருப்பா? நீங்களே பாருங்க. என்ன மன்னிச்சிருப்பா. என்னமா நீங்க பரிவாரத்துல பேசிக்கிட்டு, இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? ஒரு மகனுக்கு தாய் சிற கடமை தான் நீங்க செஞ்சிருக்கீங்க. தேவி திரும்பி வருவான்னு நீங்களும் எதிர்பார்க்கல, நானும் எதிர்பார்க்கல. எல்லா விதியோட விளையாட்டு. விதிகள் இங்க யாரும் தப்ப முடியாது. இல்லப்பா, நடந்தது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அவ உன்னை தப்பா நினைக்க கூடாது பாரு. தேவி கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவ இப்போ அந்த உண்மையை ஏத்துக்கிற மனநிலையில இல்லை. அவளுக்கு எந்த ஒரு சின்ன அதிர்ச்சியும் கொடுக்கூடாதுன்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்காங்க. ரூபா கிட்ட உண்மையை சொல்லிடலான்னா அவளுடைய குணம் உங்களுக்கு தெரியும், ரொம்ப பிடிவாதம். ஆத்திரத்துல அவ தற்கொலை பண்ணிக்கால ஒப்பனாலும் போயிடுவா. என்னம்மா இது? எனக்கு எப்பவும் தைரியம் சொல்றது நீங்களே எப்படி உட்காந்துட்டீங்க? நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்களே, கஷ்டம் வரும்போது சோதனை வரும்போது தான் தைரியமா இருக்கணும், தெம்பா இருக்கணும். நம்ம ஒன்றும் தப்பு செய்யல, அதுக்கப்புறம் ஆண்டவர் இருக்கா பார்க்கலாம். தெரியுமா? நீங்களே தேவிட்ட காட்டி கொடுத்துருங்க. என்னடா சொல்றேன்? தேவிக்கு நீங்க யாரு? புருஷன். அது தெரியுது. தேவியை பொறுத்த வரைக்கும் நீங்க முத்து. முத்து எப்படியாப்பட்டாலே என்ன மாதிரி ஜாலியா கலகலன்னு இருக்காளு. அதே மாதிரி இருக்க வேணாமா? சரி, ஆனா தேவி கிட்ட இருக்க ரூபா கல்யாணம் அடிச்சு எப்படிடா சொல்றது? அப்படி வாங்க வலிக்கு. தேவி ரொம்ப ஆச்சரியமான பொண்ணு, தெய்வ பக்தி உள்ள பொண்ணு. அதை வச்சுதான் மடக்கணும். ஆனா நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. என்னது? ஊசி. சூப்பர். எம்பெருமானே வந்து உதவுவாயே. ஏழு குண்டலவனா கோவிந்தா கோவிந்தா. வேல் முருகனுக்கு அரோரா. சுவாமியே சரணமையப்பா. முருகர், வள்ளி, தேவயானி, ரெண்டு பொண்டாட்டி. ரெண்டு பொண்டாட்டி. மதுரை வீரர் பொம்மி. அது அது வெள்ளையம்மா. ஓஹோ. பரமசிவன், பார்வதி, கொண்டையில இருக்கிறது கங்கா, ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? என் டி ராமராவ். ஐயோ கிருஷ்ணாடா. இது ராதா. இது அம்பிகா. ருக்மணிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? எம்பெருமான் திருப்பதி வெங்கடாச்சலபதி. இது அலமேலு. இது பாத்திமா. ஐயோ பத்மாவதிடா. ரெண்டு பொண்டாட்டி. மேலமாவா? குருவே, சிசியா, எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? எப்படி எல்லா சாமிகளும் ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்காங்க? புரியல? இல்லையே. உலகத்துல எல்லாமே ரெண்டுதாப்பா. ஆணும் பெண்ணும், இன்பம் துன்பம், இரவு பகலு, மேடு பள்ளம், சூரிய சந்திரன், நெருப்பு தண்ணி, இப்படி எல்லாமே ரெண்டுதாப்பா. எம்பெருமான் என்ன சொன்னா தெரியுமா? ஏன் மனிதா, நீ மட்டும் ஏன் ஒன்றோட நிப்பட்டு விட்டாய்? என்ன மாதிரி ரெண்டு பொண்டாட்டியோட ஜாலியர்னு இப்படி சொல்லாம சொல்கிறார் எம்பெருமான். அவருடைய லீலையே லீலை இல்லையா சிஸ்டர்? முதல்ல இந்த ரெண்டு பொண்டாட்டி சுவாமியோட போட்டோ எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோட போட்டோ மட்டும் மாட்டி வைங்க. என் ஆத்துக்காரர் எப்பவும் ஸ்ரீராமராவே இருக்கணும், ஏகபத்னி விரதம் இல்லையானா? குருவே, சிசியா, வாழ்க்கையில இது வரைக்கும் ஏதாவது ஒரு உருப்படியான ஐடியா கொடுத்திருக்கீங்களா? குருவே, சிசியா, இனிமே ஏதாவது ஐடியா கொடுத்தீங்க? கோயில்தா, உன் பக்தனை ஏப்பா இப்படி சோதிக்கிற? உனக்காகத்தானே உடம்பெல்லாம் நாம போட்டு வந்தேன். கோவிந்தா கோயில். கொஞ்சம் அலர்ஜி, அவ்வளவுதான். சரி, நடந்த காசி யாத்திரைக்கு. காசி யாத்திரைக்கா? வயசான காலத்துல தானே காசி யாத்திரை போவோம். மாப்பிள்ள ஜோக் அடிக்கிறாரு.
ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா பல ஐயராத்துக்குள்ளே மாமி சின்ன மாமி நடிகாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு கூடத்திலே நடு கூடத்திலே ராஜா பல ஐயராத்துக்குள்ளே மாமி சின்ன மாமி நடிகாரழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு சாட்சி பொன்னாட்டியாட்சி ஸ்ரீ கிருஷ்ணானந்தடி ஆன போதும் இங்கு ஆத்துக்காரி ரொம்ப கண்போல் கண்போல் அகதடி மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு மாமே சின்ன மாமி மடிக்காலழகி அடி வாடில மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு பண்ணி கூட நீ இருப்பியோ அடங்காதாரமோ போல் இருப்பியோ மாட்டேன்னு சொல்லுவியோ மாட்டேன்னு சொன்னா சும்மா நாளை சங்கதி நாளை பார்க்கலாமா நீ போராடி அழைச்சிக்கலாம் மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு மாமி சின்ன மாமி மடிக்காலழகி வாடி சிவகாமி மாடத்திலே கன்னி மாடத்திலே ராணி பொண்ணு ஐயராத்து பொண்ணு ரெண்டு மூணு நாட்டி சாயம் போட காமிச்சோம், அது நடக்கல.
பக்கத்து தியேட்டர்ல ஈரோடுகள்னு ஒரு படம். அதுல ஜெமினி கணேசனுக்கு 2 பொண்டாட்டி. நீங்க என்ன பண்றீங்க? இந்த பக்கம் ரூபா, இந்த பக்கம் தேவி. அப்படி ஜாலியா கைய போட்டுக்கிட்டு படத்தை காமிக்கிறீங்க. அப்படியே அவங்க மனசு மாறிடும். ஹவுசி. ஹலோ, யாரது? ரூபாமாவா? அப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? என்னது, நாளைக்கு வரீங்களா? இப்ப எதுக்கு வரீங்க? 3 மாசம் கழிச்சு வரலாம். அமெரிக்காவுல கோதுமைலாம் விளையுதான், அதுல ஒரு 10 கிலோ. ஹலோ அப்பா, ஆபரேஷன் முடிஞ்சு போச்சா? வெரி குட், வெரி குட். அப்பா கேட்டே சொல்லு. ஆனா எப்படி வந்துடுறேன். சரி சரி. ஒரு ஐடியா குருவே, சிசியா, நீங்க ஒன்னும் ஐடியா கொடுக்க வேண்டாம். ரூபா வந்த உடனே அவ கத்தினாலும் சரி திட்டினாலும் சரி நடந்த உண்மையெல்லாம் முதல்ல அவகிட்ட சொல்லிடுறேன். அவ்வளவுதான். I want to fly up to the sky. சார், உங்களுக்காக ஒரு ரூம் ஒதுக்கி வச்சிருக்கோம். உங்களை கவனிச்சுக்க. 2 டாக்டர், 2 நர்ஸ், 2 ஆயா. ஏண்டா என்னன்னா நோயாளி நினைச்சியா? பைபாஸ் ஆபரேஷனுக்கு அப்புறம் 20 வருஷம் எங்க ஆயிட்டேன். இப்ப டென்னிஸ் ஆடுவேன், ஃபுட்பால் ஆடுவேன், ஏன் டான்ஸ் ஆடுவேன். ஒரு முக்கியமான விஷயம் ஒரு மாசம் ஆயிடுச்சு. ஒரு முக்கிய என்னங்க நீங்க வந்ததும் வராததுமா பெட்ரூம் கூட்டு வந்திருக்கீங்க? அப்பா பார்த்து தப்பா நினைச்சுக்க மாட்டாரா? 1 மாசம் பிரிஞ்சிருந்தாலும் அதுக்கு இப்படி லோன் அலருது. புருஷன் பொண்டாட்டி ஆனாலும் அதுக்கு ஒரு நேரம் இருக்குல்ல. இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க. ரூபா, நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஐயோ, மறந்தே போயிட்டேன். நானும் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். நான் சொல்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்றது அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சொல்லு. என் ஃப்ரெண்ட் வனிதா இல்ல, அந்த ஒடுக்குச்சி மாதிரி அவ கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போயிருக்கா, தெரியும்ல? தெரியும். ஒரு நாள் நான் பாக்குறேன், அவ புருஷன் வேற ஒரு பொண்ணு கூட சுத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு வந்தது பாரு கோவம். உடனே போய் வனிதா கிட்ட சொல்லிட்டேன். அவ என்னடியே பண்றதுன்னு என்ன கேட்டா. நீ என்ன சொன்ன? நான் என்ன சொல்றதா? துப்பாக்கியை எடு, 2 புல்லட், சுட்டுடுன்னு சொன்னேன். அவ சுட்டுட்டா. 2 பேரும் க்ளோஸ். வெரி குட். இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் விடக்கூடாதுங்க. அப்பதான் மத்தவங்களுக்கு எல்லாம் புத்தி வரும். ரொம்ப கரெக்ட். ஆமா, நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல வந்தீங்களே, என்ன அது? ஒண்ணும் இல்லம்மா தாயே, ஒண்ணும் இல்லம்மா. ஆமா, அம்மா எங்க? ஊருக்கு போயிருக்காங்க. ஓஹோ, ஆமா, நீங்க இப்ப அடிக்கடி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குறீங்களாமே, ஏன்? அது வந்து 2வது யூனிட் ஆரம்பிச்சிருக்கேன். 2வது யூனிட்டா? புது மிஷினா? புது மிஷின். நல்ல வேலை செய்தா? நல்ல வேலை செய்யுது. ஏன் முதல் யூனிட் நல்ல வேலை செய்யலையா? இந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது, அந்த யூனிட் நல்ல வேலை செய்யுது. 2 வச்சுட்டு சமாளிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. என்னங்க, உங்க திறமைக்கும் சக்திக்கும் பலத்துக்கும் 2 யூனிட் என்ன 10 யூனிட் வச்சுக்கலாம். உங்களுக்கு சிரமமா இருந்தா சொல்லுங்க, அந்த யூனிட்க்கு வேற ஆளை வச்சுக்கலாம். வேணாம் வேணாம், நானே சமாளிச்சுக்கிறேன். அப்பா கூப்பிட மாட்டீங்களா?